வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னமலை முருகன் கோயில், அதாவது அன்னமலை தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் உதகமண்டலம், ஊட்டி உதகமண்டலம் மாவட்டத்தில் குன்னூருக்கு கொஞ்சம் முன்னாடியே லெஃப்டில் ஒரு கட்டாகுங்க. காட்டேரியிலேருந்து லெஃப்டில் ஒரு ரோடு கட்டாகு. அதில் வந்தால் குந்தா, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சூர். அந்த மஞ்சூரில் தாங்க இந்த கோயில் இருக்குது, அன்னமலை முருகன் கோயில். இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. இந்த ஏரியாவிலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் கூட்டம் வருங்க. அது கட்டுக்கடங்காத கூட்டம்னு கூட சொல்லலாம், அந்தளவு கூட்டம் வரும். நாம் இங்கே ஏர்லியராக ரொம்ப காலையில் நேரத்துலேயே கிளம்பி இங்கே வந்ததுனால நாங்கள் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிற போதே சாமி கும்பிட்டோம். இப்போ நாங்கள் கரெக்டாக எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அன்னமலை தண்டாயுதபாணி முருகன் திருக்கோயிலோட நுழைவு வாயில் ஆரம்பத்திலிருந்து கோயில் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 நுழைவு வாயில் வருங்க. நாம் இப்போ ஆரம்பத்திலேருந்து நீங்கள் அதைத்தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க. பார்த்திங்கன்னா கடைகள் ஆரம்பத்துலேருந்தே இந்த விசேஷ நாட்களில் வைக்கிற கடைகளெல்லாம் லைனாக வச்சுருக்குறாங்க, இன்னும் வச்சுட்டே இருக்கிறாங்க. இடம் கிடைக்கிற இடத்துலலாம் வைக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹில்ஸில் மேலால் மலை உச்சியில் இருக்குதுங்க கோயில். ஆனால் வண்டி இங்கேயோட போகும். இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், லைனாக எல்லாம் கார்களெல்லாம் நிறுத்தி வச்சுக்கிறாங்க பார்த்திங்களா. அந்தளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் வர்ற கோயிலுங்க. இது பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மட்டும்தான் நல்ல கூட்டம் வரும், விசேஷமாக இருக்குது. இப்போ இதுக்கு இன்னொரு ரோடு முக்கியமான ரோடு இருக்குதுங்க. அந்த ரோட்டில் நம்ம தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மட்டும்தான் விடுவாங்க. மற்ற நேரங்களில் அந்த பஸ் மட்டும்தான் அதில் போக முடியும். அதுபோக அந்த ஊர்க்காரர்கள் மட்டும்தான் போக முடியும். ஆனால் அதை இப்போ நான் வர்றப்போ கேட்டப்போ நார்மலாக இப்போ மேக்ஸிமம் ஒரு 6 மணிக்குள்ளார வரைக்கும் எல்லாம் விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா போன வருஷமெல்லாம் நாங்கள் வர்றப்போ பார்த்திங்கன்னா அங்கே வண்டியெல்லாம் விடமாட்டாங்க. ஏன்னா அங்கே யானை மற்றும் வனவிலங்குகள் அதிகமாக இருக்கிறதுனால வனவிலங்குகள் தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ரோட்டில் முதல்லலாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நார்மலாக இந்த ரோடு வழியாக வண்டிக்கு விட்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அஃபீஷியலாக எனக்கு தெரியல. ஒரு வேளை இப்போ வந்தால் விட்டாலும் விடுவாங்களே என்னமோ. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நாம் இந்த கோயிலுக்கு போகிற வழியில் பார்க்குறோம். பாருங்கள், இந்த கோயிலுக்கு போகிற வழி எப்படி இருக்குது அப்படின்னு. பூராமே தார் ரோடு தாங்க. ஆனால் இந்த ரோட்டில் கூட்டங்கள் அதிகமாக வரும் அப்படிங்கிறதுனால போலீஸ் முன்னாடியே வண்டிகளெல்லாம் எதையும் விட்றதில்ல. அந்த இடத்துல ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த ஊருக்கு போகிறவங்க மட்டும் வண்டி ஏதாவது வந்ததுன்னா அவங்களுக்கு மட்டும்தான் உள்ள விட்றாங்க, வேறு யாரையும் விட்றதில்ல. அவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறதுக்காக சொன்னால் மட்டும்தான், எங்கள் வீடு உள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் விட்றாங்க, வேறு யாருமே வண்டியெல்லாம் விட்றதில்ல. பார்த்திங்கன்னா இப்போவே நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டுருக்குறாங்க. மேலே பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வழியாக தான் போகிறப்ப பார்த்திங்கன்னா அங்கே கோயில் முன்னாடி ஒரு அன்னதான மண்டபத்தில் முன்னாடி ஒரு தேர் வச்சு எல்லாம் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தேர் வரப்போகுது அப்படின்னுலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இங்கே காவடி எடுக்கிறவங்களாம் எடுப்பாங்க. அதுக்கு காப்பு கட்டுறவங்களும் முன்னாடியெல்லாம் காப்பு கட்டிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், இந்த இயற்கை எழில் சூழ்ந்த உதகமண்டலத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. உதகமண்டலத்தில் மஞ்சூருங்கிற இடத்துல பாருங்கள். இப்போ ஒரு கார் போகுது. இந்த கார் அந்த ரெட் டாக்ஸி அந்த மாதிரி காரு. ரொம்ப உடல் ஊனமுற்றவங்க அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்கன்னாலும் கூட இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. மற்ற வாகனங்களெல்லாம் எதுவும் உள்ள விட்றதில்ல. எல்லாமே நீங்களே உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, லைனாக வாகனங்களெல்லாம் வெளியே தான் நிறுத்திக்கணும். 2 வீலர் முதல் கொண்டு எல்லாமே வெளியே தான் நிறுத்திக்கணும். நாங்கள் 2 வீலரில் தான் கோயம்புத்தூர்லேருந்தே போயிருந்தோம். நானும் அதாவது எனக்கு சித்தி பையனோட பையன், நாங்கள் 2 பேருமே 2 வீலரில் தான் போயிருந்தோம்.
தயவுசெய்து சொல்கிறேன், ஊட்டிக்கு வரபோது கண்டிப்பாக நார்மலாக எல்லாருமே ஹெல்மெட் போட்டு ஓட்டுறது பெட்ரு. அதே நேரத்தில் ஊட்டிக்கு வரபோது பில்லியன் ரைடருக்குமே ஹெல்மெட் இருக்கணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் போட்டுருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நம்ம மற்ற இடங்கள்லாம் பார்த்தா வண்டி ஓட்டுறவங்க மட்டும்தான் ஹெல்மெட் போட்டிருக்கிறாங்க, மற்றவங்க ஹெல்மெட் போடுறதில்ல. ஆனால் உதகமண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2 பேருமே போடலின்னா அதுக்காகவும் ஃபைன் போட்டுருவாங்க. அங்கங்கே போலீஸ் நின்றுட்டு பிடிப்பாங்க. அதனால் தயவுசெய்து எல்லாருமே வந்துட்டு வண்டியில் வர்றப்போ கம்பல்சரி ஹெல்மெட் போட்டு வாங்க. 2 பேருமே ஹெல்மெட் போடணும் உதகமண்டலத்தை பொறுத்த வரைக்கும். அதை நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா பாருங்கள், நாம் ஆரம்பிக்கிற போது அங்கே ஒரு அந்த நுழைவாயில் இருந்ததுங்களா, இதே மாதிரி நாம் கிட்டத்தட்ட நுழைவாயிலெல்லாம் அப்படியே தாண்டிகிட்டே வந்துட்டுருக்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி நுழைவாயில் அங்கங்கே இருக்குதுங்க. அன்னமலை அப்படின்னே போட்டிருக்குறாங்க பாருங்கள். இது வந்து அன்னமலை, அண்ணாமலை இல்லைங்க, அன்னமலை. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நாம் ஒரு இயற்கை காட்சியை திரும்பி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அங்கே ஒரு ஊர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊருக்கிட்ட நம்ம போகணும். இப்போ பாருங்கள், இந்த வழியாக தான் போகிறோம். மேலேயுமே நல்லா மலை இதில் பூரா சூப்பராக இருக்குது. இதாங்க ஊட்டி உதகமண்டலத்தில் இருக்கிற இயற்கை காட்சிகள். இப்போ நாம் கோயிலுக்கு நடந்து போயிட்டுருக்குறோம். பாருங்கள், எனக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் என்னால் எங்கள் சித்தி பையனோட பையன் கூட நடக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் நடக்க முடியல. சரி சபரி, நீ முன்னாடியே கொண்டு போய் நீ போயிரு, ஏன்னா நான் மெதுவாக நடந்து வருவேன், அதனால் நீ கொஞ்சம் முன்னாடியே போயிரு அப்படின்னு சொன்னேன். அவன் முன்னாடி போயிட்டுருக்கிறான். பாருங்கள், அங்கே பாருங்கள், மாற்றி மாற்றி மறுபடியும் இங்கே ஒரு நுழைவாயில் வருது. இப்படி தாங்க அங்கங்கே கட்டியிருக்கிறாங்க. கோயிலுக்கு போகிறத பற்றி எல்லாம் தெளிவாக போட்டிருக்குறாங்க. பாருங்கள், பார்த்திங்களா, அன்னமலை நல்லாவே தெரியுது. போலீஸ் வாகனம் ஒன்று இப்போ எதிரில் வருது. இப்போ நாம் கிட்டத்தட்ட கோயில்கிட்ட போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் போகணும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து. அங்கே நடந்து தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இன்றைக்கி கூட்டம் பயங்கரமாக வரும். மதியத்துக்கு மேலெல்லாம் ஃபுல்லாக வந்துடும். பாருங்கள், எவ்வளோ கடைகளுக்கு மட்டுமே எவ்வளோ கடை வச்சுக்கிறாங்கங்கிறது நீங்கள் வர வர பார்த்துட்டே தானே வரீங்க, பார்த்தாலே தெரியுங்க. இவ்வளோ கடை இருக்குது அப்படின்னால எவ்வளோ கூட்டம் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இதாங்க அண்ணாமலை முருகன் கோயிலுக்கு போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். பாருங்கள், கடைகள்லாம் கோயில் கிட்ட வரபோது பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. இன்னும் அடுத்தது ஒரு நுழைவாயில் வருதுங்க. இது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளாட் ரோடு மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் தாங்க மேலே ஏறுறது வேறு, அப்படியே கொஞ்சம் உயரமான பகுதியாக இருக்குது. ஏறுறதுக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஏறினோம். இறங்குற போது அதை விட கஷ்டங்க. சறுக்கி எங்கேயாவது கீழே விழுந்துருமோங்கிற ஒரு பயந்தான். தார் ரோடு தான், ஆனால் நெத்துக்கத்தில் ஏறுற மாதிரி ஏறுங்க. நீ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது. இங்கே ஒரு நுழைவாயில் வருதுங்க. அப்படியே போனோம்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா கண்டிப்பாக கோயில்கிட்ட போயிடுவோம். பாருங்கள், அங்கங்கே கடைங்க தான். கடைகளுக்கு இவ்வளோ இருக்குதுன்னா அப்போ எந்தளவுக்கு கூட்டம் வரும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட கோயில்கிட்டவே வந்தாச்சு. பாருங்க, நல்லா ஏற்றங்க, ஏற முடியாத அளவுக்கு ரொம்ப நெத்துக்கத்தில் ஏறுற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறக்கு அப்படி தெரியுது. ஆனால் கொஞ்சம் இந்த இடம் வந்து கொஞ்சம் உயரமான பகுதிங்க. கிட்டத்தட்ட கோயில்கிட்ட வந்தாச்சு. இனி நாம் கோயிலுக்கு போகிற நுழைவாயில் கிட்ட போக போகிறோம். வந்தாச்சு கிட்ட. அப்படியே இந்த உயரமான மலை ஏறிட்டோம்னாலே கோயில்கிட்ட வந்துடுவான்.
இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. பாருங்கள், ஏற முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறாங்கன்னு. இன்னுமே கடை வைக்கிறதுக்கு ஜாமானங்களை கொண்டு வாகனங்கள் வந்துட்டு தான் இருக்குது. பாருங்கள், கிட்டத்தட்ட கோயில்கிட்ட வந்தாச்சு. இந்த ஊருக்குள்ளே வர்றவங்களுக்கு மட்டும்தாங்க வாகனங்களை உள்ளே விடுறாங்க, மற்றவங்களெல்லாம் விடுறதில்ல. பாருங்கள், நம்ம வந்தாச்சு, கிட்டவே வந்துட்டோம். இந்த கடைசி நுழைவாயில் வருதுங்க. இதுக்கப்புறம் கோயில் தாங்க. கிட்ட வந்தாச்சு. இந்த நுழைவாயில் கடைசி நுழைவாயிலுங்க. ஒன்று நீங்கள் திரும்பி பார்த்தா கோயில் தெரியும். வந்தாச்சு கோயில்கிட்ட. பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுது பாருங்கள், கோயில் தெரியுது. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு அன்னதான கூடம் இருக்குங்க. பெரிய அதே அன்னதான மண்டபமே பெரிய மண்டபமாக இருக்குது. கோயிலும் கூட சின்னதாக தான் இருக்குது. அங்கே தான் முன்னாடி வந்துட்டு இதெல்லாம் கோயில் தேர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், வந்தாச்சு. கோயில் தெரியுது பாருங்க, இந்த தொலைவில் தெரியுது. இப்போ நம்ம அந்த அன்னதான மண்டபத்துக்கிட்ட வந்தாச்சு. இங்கே தாங்க அன்னதான மண்டபம். இதை தாண்டி போனால் கோயிலுக்கு போயிடலாம். கோயில்கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம கோயில்கிட்டவே வந்தாச்சு. பாருங்கள், இந்த கோயில்கிட்ட இருக்கிற நுழைவு வாயில். கோயில்கிட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம்னு தெரியுது பார்த்தீங்களா. நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிற நுழைவு வாயில். இப்போ நம்ம கோயில்கிட்டவே வந்தாச்சு. உள்ளே தெரியுது வரும் கோயில். இந்த நுழைவு வாயிலுக்குள்ளேருந்து பார்த்தாலே தெரியும் நல்லா. எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.